இது நம்ம மதுரை 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க. சூப்பரா எங்க தொட்டு பாரு ஓ மதுராசி மദ്രാசி மதுரவாசி வீரம் பிறந்த ஊரு. ஹாய் வியூவர்ஸ், மார்ச் வந்து கிட்ட நெருங்கிட்டே இருக்கு. அண்ட் மார்ச் கிட்ட நெருங்கிட்டே இருந்தால என்ன அர்த்தம்? இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ட்ரீட் காத்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். எஸ், ஐபிஎல் வரப்போகுது. அண்ட் ஐபிஎல்லை முன்னிட்டு நம்ம சேனல்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாரம் ஒரு ஐபிஎல் வீடியோ ரிலீஸ் பண்றோம். இந்த ஐபிஎல் வீடியோல என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாட்ஸ்னா புள்ளி விவரம் மக்களே. அதாவது ஐபிஎல் பத்தின புள்ளி விவரம் அதுதான் இருக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம இது வந்து எப்போ வரைக்கும் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் வரும். ஸோ இந்த ஸ்டாட் வீடியோல என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2008 இருந்து இப்ப 2020 வரைக்கும் நிறைய ஐபிஎல் டீம் வந்துச்சு போச்சு. ஸோ அந்த டீம்ஸ்ல இருக்கிற கேப்டன்ஸ் யார் கேப்டனா இருந்தாங்க, யார் இப்ப வரைக்கும் இருக்காங்க அப்படிங்கறத இந்த இதுல பார்க்க போறோம். அண்ட் 2008 இருந்து இப்ப வரைக்கும் கேப்டனை மாத்தாத ஒரு டீம் உங்களுக்கு தெரியும். எஸ், எல்லாருக்குமே தெரியும். பட் 2008 இருந்து இப்ப வரைக்கும் 8 கேப்டனை வச்சிருக்கிற ஒரு டீம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? ஸோ அதை சொல்ல தான் நான் வந்திருக்கேன். எந்தெந்த டீம் எத்தனை கேப்டன்ஸை மாற்றிருக்காங்க, எந்தெந்த பயங்கரமான ஜாம்பவான்கள்லாம் அந்த டீம் கேப்டனாக இருந்திருக்காங்க, பட் இருந்தவங்க கப் வின் பண்ணாங்களா பண்ணலையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் அந்த லிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த 8 கேப்டனை மாற்றின டீம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங்ஸ் 11 பஞ்சாப் தான். ஸோ இந்த டீம் பாத்தீங்கன்னா இதுவரை ஒரு கப் கூட வின் பண்ணல. பட் ஆனா இவங்க கேப்டனா வச்சிருக்க நேம்ஸ் பாத்தீங்கன்னா சும்மா பிக் நேம்ஸா வச்சிருக்காங்க. சோ யுவராஜ் சிங், குமார் சங்ககாரா, ஆடம் கில்கிரிஸ்ட், ஜார்ஜ் பெய்லி, முரளி விஜய், கிளென் மேக்ஸ்வெல், அப்புறம் அஸ்வின், அப்புறம் இந்த வருஷம் புதுசா ஒரு கேப்டன் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. நன் அதர் தென் ஆல்ரவுண்டர் கேஎல் ராகுல். ஏன் அவர் ஆல்ரவுண்டர் சொல்றேன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். டாப் ஆர்டர் ஆடணுமா ஆடுறேன், மிடில் ஆர்டர் ஆடணுமா ஆடுறேன், பினிஷ் பண்ணணுமா பண்றேன், கேப்டன்சி பண்ணணுமா பண்றேன். இன்னும் அவர் பவுலிங் மட்டும் தான் போடல, ஆனா கூடிய விரைவில் கோலி அதையும் பண்ண வச்சிருவாரு நினைக்கிறேன். சோ இத்தனை கேப்டன்ஸை மாத்தின ஒரே டீம் வந்து கிங்ஸ் 11 பஞ்சாப் தான். 8 கேப்டனை மாத்திருக்காங்க. பட் இத்தனை கேப்டனை மாத்தினதுனாலே என்னவோ அவங்களால கப் வின் பண்ண முடிஞ்சுச்சா இல்லையான்னு கேட்டீங்கன்னா இல்ல. பிகாஸ் ஒரு சாலிடான ஒரு டீம் இருக்கணும், ஒரு சாலிடான ஒரு கேப்டன் இருக்கணும். அப்பனா தான் அந்த டீமை பில்ட் பண்ணி ஒரு வின்னிங் ஸ்டேஜ் கொண்டு போக முடியும். அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய டீம்ஸ் வந்து கேப்டனை மாத்தாமையே வின் பண்ணிருக்காங்க, மாத்தியும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ பஞ்சாப் வின் பண்ணாததுக்கு காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற டீம் வந்து பாத்தீங்கன்னா 7 கேப்டன்ஸை மாத்திருக்காங்க. எஸ், இத்தனை வருஷத்துல 7 கேப்டன்ஸை மாத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா. மேக்ஸிமம் பார்த்தா இந்த டீமுக்கு வந்து கொஞ்சம் லேட்டா தான் வந்துச்சு. வந்த நேரத்துல இருந்தே ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு கேப்டனை வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுவுமே உண்மைதான். பிகாஸ் இவங்களும் பாத்தீங்கன்னா பெரிய பிளேயர்ஸ் தான் கேப்டனா வச்சிருக்காங்க. தி டெல்லி டேர்டெவில்ஸ் அப்படிங்கிற டீம் தான். ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஷேவாக், கம்பீர், மஹேலா ஜெயவர்தனே அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ல ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்டா கெவின் பீட்டர்சன், ஜேபி டுமினி அப்படிங்கிற மாதிரி ஃபினிஷர்ஸோட ஆரம்பிச்சு அடுத்ததா ஜாகிர் கான் அப்படிங்கிற ஒரு பவுலரை வந்து கேப்டனா வச்ச மொத டீம் இவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் லாஸ்டா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஸ்ரேயாஸ் ஐயரை வந்து கேப்டனா வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸை வந்து கேப்டனா வைக்கிறதுனாலே அந்த டீமால வந்து கப் வின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 7 கேப்டன் மாத்திருக்காங்க. ஸோ டெல்லி டேர்டெவில்ஸ் கப்பை இதுவரை வின் பண்ணாத காரணமும் இதுவா தான் இருக்கலாம். ஸோ இத்தனை கேப்டன் மாத்திருக்காங்க. ஸோ இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படிங்கிற மாதிரி புதுசா பேரை மாத்திருக்காங்க. ஸோ அந்த டீமை பத்தி நான் லாஸ்டா பேசுறேன். பிகாஸ் அந்த டீம் போன வருஷம் தான் என்ட்ரி ஆச்சு. ஸோ அவங்களும் ஒரு கேப்டன் தான் மாத்திருக்காங்க. ஸோ அதை வந்து ஃபைனலா பேசுவோம். ஸோ டெல்லி டேர்டெவில்ஸ் அப்படிங்கிற டீம் இப்போ இல்ல. அவங்க கப் வின் பண்ணாத காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா 7 கேப்டன் மாத்திருக்காங்க. நான் முன்னாடி சொன்னதுதான், ஒரு சாலிடான கோர் இல்ல, ஒரு சாலிடான கேப்டன் இல்ல. சோ டீமுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லவே இல்ல. சோ இதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்குமா, டெல்லி கப் வின் பண்ணதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா அது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கிற டீம் 6 கேப்டன்ஸ் மாத்திருக்காங்க. பட் ஆனா நான் முன்னாடி சொன்ன அந்த ஸ்டாட் இவங்களுக்கு ஒத்து வராது. பிகாஸ் இவங்களும் 6 கேப்டன்ஸ் மாத்திருக்காங்க, பட் ஒரு கப் வின் பண்ணிருக்காங்க. எஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இவங்க 6 கேப்டன் மாத்தினாலும் ஒரு கப் வின் பண்ணிட்டாங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு சாலிடான கோரை வந்து எப்பயுமே மெயின்டைன் பண்ணாங்க. கேப்டன் மட்டும் தான் மாத்தினாங்களே தவிர அந்த சாலிடான கோரை வந்து அவங்க மாத்தவே இல்லை. சோ இவங்க வந்து யார் கேப்டனா இருந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல குமார் சங்ககாரா கேப்டனா இருந்திருக்காரு. அண்ட் ஷிகர் தவான் நம்ம இந்தியன் ஓபனர் த கபர் அப்படின்பாங்க. நெக்ஸ்டா கேன் வில்லியம்சன் இருந்திருக்காரு, டேவிட் வார்னர் இருந்திருக்காரு, புவனேஸ்வர் குமார், அண்ட் அது மட்டும் இல்லாம டரென் சாமி. சோ இவங்க 6 பேர் தான் கேப்டனா இருந்திருக்காங்க. அண்ட் கப் வின் பண்ணும்போது யார் தலைமையில வின் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டேவிட் வார்னர் அப்படிங்கிற ஒரு தலைமையில தான் வின் பண்ணிருக்காங்க. அண்ட் தி ஸ்ட்ராங்கஸ்ட் பவுலிங் அட்டாக் இருக்கிற டீம்
அப்படின்னா அது வந்து ஹைதராபாத் தான். அடுத்ததா லிஸ்ட்ல இருக்கிற இந்த டீமும் 6 கேப்டன் மாத்திருக்காங்க. அண்ட் இவங்களை பத்தி டக்குன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு லைன் சொல்லணும் அப்படின்னா இதயத்தை கொள்ளையடித்தவர்கள் அப்படின்னே சொல்லலாம். எஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இவங்களுமே வந்து 6 கேப்டன்ஸ் மாத்திருக்காங்க. அண்ட் இதுவரை ஒரு கப் கூட ஜெயிக்கல. ஸோ அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வருஷம் பேட்ஸ்மேன் நல்லா ஆடினா ஒரு வருஷம் பவுலர் நல்லா ஆட மாட்டேங்கிறாங்க, ஒரு வருஷம் பவுலர் நல்லா விளையாண்டா ஒரு வருஷம் பேட்ஸ்மேன் பக்கம் சொதப்புது. ஸோ டீம் கோஆர்டினேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து நம்ம விராட் கோலி கிட்ட தான் கேட்கணும். ஸோ ஏன் அப்படிங்கிறது வந்து ஸோ இந்த வருஷமாவது அவங்க வின் பண்ணுவாங்களா அப்படிங்கறது ஆர்சிபி ஃபேன்ஸ் நீங்க தான் சொல்லணும், கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வின் பண்ணுவாங்களா அப்படிங்கறத மத்த டீம் ஃபேன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ யார் கேப்டனா இருந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் அந்த 2008ல வந்து பாத்தீங்கன்னா ராகுல் டிராவிட் தான் கேப்டனா இருந்திருக்காரு. எஸ், தி இந்தியன் வால், அவர் தான் கேப்டனா இருந்திருக்காரு. ஸோ போக போக வந்து கேப்டன் வந்து யார் மாத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேனியல் விட்டோரி அப்படிங்கிறவரை மாத்திருக்காங்க. அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர், பவுலர் சொல்லலாம், ஆல்ரவுண்டர் சொல்லலாம். அண்ட் இந்தியாவோட லெஜெண்டரி ஸ்பின்னர் அனில் கும்ப்ளே வந்து அங்க கேப்டனா இருந்திருக்காரு. அண்ட் நெக்ஸ்டா வந்து யாரை மாத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெவின் பீட்டர்சனை வந்து மாத்திருக்காங்க. அண்ட் லாஸ்டா மாத்தினது ஷேன் வாட்சன். ஸோ ஷேன் வாட்சனுக்கு அப்புறமா ஷேன் வாட்சன்ல இருந்து இப்போ 2020 வரைக்கும் அந்த டீமை யார் வந்து கட்டி காப்பாத்தி மேய்ச்சிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, த இந்தியன் கிங் கோலி அவர் தான் வந்து மேய்ச்சிட்டு இருக்காரு. அண்ட் கப்பு சீரியஸா வந்து கோலி வந்து வேற எந்த டீம்ல இருந்தாலும் கப்பு வின் பண்ணிருப்பாரு அப்படிங்கிறது கோலி ஃபேன்ஸ் எல்லாருமே கண்டிப்பா ஒத்துக்குவீங்க. பட் இந்த வருஷமாவது அவருக்காகவாது வின் பண்ணுவாங்களா அப்படிங்கறத வந்து பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ 6 கேப்டன்ஸ் மாத்திருக்காங்க, ஒரு கப் கூட வின் பண்ணல. ஸோ இந்த வருஷம் ஆர்சிபி ஃபேன்ஸ் கீழே கமெண்ட். நெக்ஸ்டா இருக்கிற லிஸ்ட்ல இருக்க அந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா 5 கேப்டன் மாத்திருக்காங்க, அதாவது 8ல இருந்து இப்ப 20 வரைக்கும். அண்ட் இவங்க தான் வந்து ஐபிஎலுக்கு வந்து அப்படியே கர்ணகர்த்தா அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் ஸ்டார்டிங் ஏரே நாங்க தான்டா வின் பண்ணுவோம் அப்படின்னு வின் பண்ண ஒரு டீம். ஆனா ஒரு கப் தான் இது வரைக்கும் வின் பண்ணிருக்காங்க. எஸ், எந்த டீம் கண்டுபிடிச்சிருப்பீங்க? ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படிங்கிற அந்த டீம் தான். ஒரே ஒரு தடவை தான் கப் வின் பண்ணிருக்காங்க. பட் 5 கேப்டன் மாத்திருக்காங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல தி லெஜெண்டரி ஸ்பின் பவுலரான ஷேன் வான் அப்படிங்கிறவருக்கு வந்து கேப்டனா போட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து அவர் வந்து வேற டீமுக்கு வந்து ஒருவேளை மாறின காரணத்தினால அகைன் த இந்தியன் வால் ஆர்சிபில இருந்து இங்க போய் வந்து கேப்டன் ஆனாரு ராகுல் டிராவிட். நெக்ஸ்டா அகைன் வந்துட்டு யாரை வந்து இது பண்ணாங்க பாத்தீங்கன்னா, இன்னொரு பவுலர் ஷேன் வாட்சனை வந்துட்டு கேப்டனா வந்து போடுறாங்க. ஸோ வாட்சன் வந்துட்டு பவுலிங் ஆல்ரவுண்டர், சாரி பேட்டிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததான் வந்து கேப்டனா யாரை மாத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யங் பிளேயர், ஒரு யங் டேலண்ட்டை நம்பி அஜிங்கிய ரஹானே வந்து கேப்டனா போட்டாங்க. அண்ட் இப்போ அஜிங்கிய ரஹானே வந்து டீம் மாறி போயிட்டதுனால இந்த வருஷம் ஸ்டீவ் ஸ்மித்தை தான் கேப்டனா போடுவாங்க அப்படிங்கிறது வந்து எங்க அபிப்பிராயம். நீங்க ஃபேன்ஸ் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆனா அபிஷியலா இன்னும் ஸ்டீவன் ஸ்மித் தான் வரல. பட் அந்த டீமோட ஸ்குவாடை வச்சு பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் தான் வந்து வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் 99% வந்து அவர் தான் வந்து கேப்டனா போடுவாங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிடுங்க. கேப்டன் வந்து நிறைய மாத்திட்டே இருந்தா கப் வின் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். சரி, கேப்டன் கம்மியாக வந்து கப்பை வின் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ரூலையும் அந்த ஸ்டாட்டையும் பிரேக் பண்றதுக்கு ஒரு டீம் இருக்கு. புனே வாரியர்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் இருந்துச்சு மக்களே. உங்களை எத்தனை பேருக்கு எனக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியல. கண்டிப்பா வந்து 90s கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு டீம் புனே வாரியர்ஸ். அண்ட் இந்த டீமுக்கு கேப்டனா இருந்தவங்க எல்லாம் லெஜெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். தி இந்தியன் டாப் 2 லெஜெண்ட்ஸ், யுவராஜ் சிங் கேப்டனா இருந்திருக்காரு, டாடா கங்குலி வந்து கேப்டனா இருந்திருக்காரு. அண்ட் நெக்ஸ்டா வந்து ஸ்ரீலங்கன் ஆல்ரவுண்டர் ஆங்கிலோ மேத்யூஸ் வந்து கேப்டனா இருந்திருக்காரு. அண்ட் ஸ்டீவன் ஸ்மித் வந்து கேப்டனா இருந்திருக்காங்க. பட் 4 பெரிய பிளேயர்ஸ், 4 பேருமே கேப்டன்சில வந்துட்டு பேர் போன பிளேயர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுவராஜ் சிங் பத்தி எனக்கு தெரியல. பட் கங்குலி அண்ட் ஸ்டீவன் ஸ்மித் வந்து கேப்டன்சி வந்து நல்லா பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான். பட் அவங்க இருந்தும் ஏன் வந்து கப் வின் பண்ணல அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா புனே வாரியர்ஸ் அப்படிங்கிறது ஹிஸ்டரி அப்படிங்கிற அந்த டீம் தான். ஸோ இப்போ அவங்க இல்ல, அவங்க கப் ஏன் வின் பண்ணலங்கிறது காரணம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சா கீழே வந்து சொல்லுங்க. ஸோ ஓகே, இப்போ அந்த டீம் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்கள பற்றி நம்ம பெருசாக எதுவும் பேச வேணாம், அடுத்த டீம் பார்க்கலாம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்க அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா 4 கேப்டன் மாத்திருக்காங்க. பட் 2 கப் வின் பண்ணியிருக்காங்க. யாரு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் 2 கப்னு சொல்லிட்டேன் இல்லையா? எஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அப்படிங்கிற டீம் தான். ஸோ கங்குலி த டாடா அவரை வந்து கேப்டனா வச்சு பார்த்தாங்க. கப் வின் பண்ணாங்களா? பண்ணல. ஷாருக் கான் டக்குன்னு யார் மேல நம்பிக்கை வச்சாரு? சரி ஓகே, ஃபாரின் பிளேயர் பிரண்டன் மக்கள்கிட்ட கொண்டு வருவோம், கப் தருவாரா? கொடுக்கல. ஓகே, ஒரு இந்தியன் யங்ஸ்டரை எடுப்போம் அப்படின்னு சொல்லி அப்பதான் வந்து 2011 வேர்ல்டு கப் முடிஞ்சிருக்கு. கம்பீர் வந்து செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணதை பார்த்தோன்னே கம்பீருக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. 2012, 14 2 வருஷம் 2 கப்பு டக்குன்னு வாங்கி ஷாருக் கான் கையில அப்படியே தூக்கி கொடுத்துட்டாரு. ஸோ கம்பீரை நம்பி கொடுத்ததுனால கப்பு வாங்கி கொடுத்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேப்டன்சி வந்து கம்பீர் லெவல் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. இந்தியாவுக்கும் அவர் வந்து கேப்டன்சி பண்ண ரெக்கார்ட்ஸ் இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் நெக்ஸ்டா வந்து தினேஷ் கார்த்தியை வந்து கேப்டனா போட்டிருக்காங்க. ஸோ ஒரு கடந்த சில வருஷங்களாக அந்த கேப்டனாக இருக்காரு. இந்த வருஷம் 2020 அவர் தான் கேப்டன். ஸோ இந்த வருஷம் கப்பு வாங்கி 3வது கப்பு வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஷைன்ட் அண்டர் 1 கேப்டன் அப்படின்னு சொன்னா கௌதம் கம்பீர். ஸோ டீம் வந்து நல்ல டீம் தான். பட் அதை வழி நடத்துறதுக்காக ஒரு ப்ராப்பர் கேப்டன் இருப்பாரா அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல நமக்கு தெரியும்.
ஸோ நெக்ஸ்ட் டீம் பற்றி பார்க்கலாம் மக்களே. ஓகே மக்களே, அடுத்து நான் சொல்ல போகிற இந்த டீமும் 4 கேப்டன்ஸ் மாற்றிருக்காங்க. பட் இந்த டீம் இப்போ இல்லை, ஆனால் ஒரே ஒரு கப் வின் பண்ணியிருக்காங்க. பட் ஐபிஎலோட செகண்ட் இயர்லேயே 2009 வின் பண்ண டீம். எந்த டீம் சொல்கிறேங்கிறது தெரிஞ்சிருக்கும், டெக்கான் சார்ஜர்ஸ். எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல? எஸ், 2008 நம்ம இந்தியன் பிளேயர் விவிஎஸ் லக்ஷ்மணான கேப்டன் பண்ணப்பட்ட டீம் தான். அண்ட் 2009 ஆடம் கில்கிறிஸ்ட் அப்படிங்கிற விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வந்து அந்த ஐபிஎல் கப்பை வந்து வின் பண்ணி கொடுத்தாரு அந்த டெக்கான் சார்ஜர்ஸ் டீமுக்கு. நெக்ஸ்டா குமார் சங்ககாராவை மாத்தினாங்க, கேமரான் ஒயிட் வந்தாரு. ஸோ அந்த டீம் அப்படியே அவர் ஒயிட் வந்தோடனே அப்படியே போயிடுச்சு அப்படிங்கிறத சொன்னா மிகையாகாது. பிகாஸ் அந்த டீம் இருந்ததே அத்தனை வருஷம் தான். ஸோ 4 வருஷத்துல கண்டிப்பா வந்து ஒரு கப் வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. அதுவே ஒரு பெருமை தான் இல்லையா? ஸோ அப்பயே வந்துட்டு செகண்ட் இயர் வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்போ அது ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இருந்து. விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் சொன்னோடனே உங்களுக்கு வேற ஒருத்தர் ஞாபகம் வரும் எனக்கு தெரியும். பட் வராரு, வெயிட் பண்ணுங்க. ஸோ டெக்கான் சார்ஜர்ஸ் பத்தி பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒன்றும் பெருசா இல்லை. பிகாஸ் 4 வருஷம் தான் இருந்தாங்க, ஹிஸ்டரி. ஸோ அதனால நெக்ஸ்ட் டீம் போலாம். ஓகே, நெக்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்க இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா 4 கேப்டன் தான் மாத்திருக்காங்க. பட் 4 கப் வின் பண்ணிட்டாங்க. யாரை சொல்றேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், இந்த வருஷத்தோட டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். எஸ், ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டீம்னு சொல்லலாம். ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டிங் அட்டாக் வேணுமா, ஸ்ட்ராங்கான ஒரு பவுலிங் அட்டாக் வேணுமா, இல்ல நல்ல ஒரு மிடில் ஆர்டர் ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கிற டீம் வேணுமா, ஒரு யங்ஸ்டரை பில்ட் பண்ற டீம் வேணுமா? மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிற டீம் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். என்னடா மும்பை இந்தியன்ஸ்க்கு இவ்வளோ இது கொடுக்குற, நீ எம்ஐ ஃபேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் கிடையாது. நான் எல்லா டீமுமே இவ்வளோ ஒரு எஃபோர்ட் கொடுத்துருக்கேன். அதை நீங்க வந்து இங்க பாத்துக்கணும். ஸோ இங்க வந்து யார் கேப்டனா இருந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, தி கிரேட் சச்சின் டெண்டுல்கர். அவர் வந்து அத்தனை வருஷம் கேப்டனா இருந்திருக்காரு. பட் அவர் கேப்டனா இருந்து கப் வின் பண்ணாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா வின் பண்ணல. ஏன்னா சச்சினோட கேப்டன்சி ரெக்கார்ட்ஸ் வந்து அவ்வளவு நல்லது. பிகாஸ் அவர் வந்து ஒரு நல்ல பிளேயரா அவருக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்கு. கேப்டன்சி ரெக்கார்ட் வந்து அவருக்கு இல்ல. சச்சின் ஃபேன்ஸ் நீங்க திட்ட வேண்டாம். நெக்ஸ்டா வந்து யார கேப்டனா போட்டாங்க வந்து பாத்தீங்கன்னா ஹர்பஜன் சிங் வந்து கேப்டனா போட்டாங்க. அவர் வந்து கப் வந்து வின் பண்ணல. சரி, ஓகே, இந்தியன் பிளேயர்ஸ் 2 பேருமே கப் வின் பண்ணல, ஒரு ஃபாரின் பிளேயரை இறக்கி பார்ப்போம். நிறைய வேர்ல்டு கப் வின் பண்ண ரிக்கி பாண்டிங் இறக்கி பார்த்தாங்க. அவர் வந்து கப் வின் பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா அவர் பாதி சீரிஸ் விளையாண்டாரு. ஆனா இன்ஜுரி அப்படிங்கிறதுனால அவராலையும் கேப்டன் பண்ண முடியல. 2013 பாதியில அவர் கேப்டன்சி பண்ணிட்டு இருக்கும்போது எங்க ஒரு பிளேயர், ஓகே, ரோஹித் சர்மா, அவர் கேப்டன்சி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. கொடுத்த வருஷமே கப். அடுத்து 2015 1, 17 1, தென் லாஸ்ட் இயர் 19 1. ஸோ 4 கப்பை வின் பண்ணி கொடுத்திருக்காரு. 4 கப்பை வின் பண்ணி கொடுத்த ஒரே கேப்டன் ரோஹித் சர்மா. இந்த வருஷம் அவங்களுக்கு வந்து எப்பயுமே மும்பை வந்து பாத்தீங்கன்னா அந்த மும்பை பசங்க வந்து ஆடியர் மட்டும் தான் வின் பண்ணுவானுங்க. 13 வின் பண்ணானுங்க, 15, 17, 19. ஸோ கேட்டா 2021 தான் வின் பண்ணுவானுங்கன்னு எல்லாருமே தெரியும். ஆனா இந்த என்ன சொல்றானுங்க, ஸ்குவாட் 2020 அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷமும் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றானுங்க. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ எம்ஐ வின் பண்ணுமா இந்த வருஷம் ஐபிஎல் அப்படிங்கிறத நீங்க தான் சொல்லணும். ஸோ எம்ஐ இதுவரை 4 கப் வின் பண்ணியிருக்கு. ஸோ வின் பண்ணி கொடுத்தது ரோஹித் சர்மா. நெக்ஸ்ட் டீம் போலாம். ஓகே மக்களே, நெக்ஸ்டா ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே ஒரு 2 டீம் வந்து 2 வருஷம் வந்து காணாம போனாங்க. அந்த 2 வருஷம் புதுசா 2 டீம் வந்துச்சு. அதுல அந்த டீம் 2 வருஷமே இருந்துச்சு. அதுல ஒரு டீம் 2 வருஷமும் 2 கேப்டன் வச்சிருந்தாங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைசிங் புனே சூப்பர் ஜெயண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த டீம் 2 கேப்டன்ஸ் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் யார் கேப்டன்சி பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி பண்ணாரு. 2வது வருஷம் யார் பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டீவன் ஸ்மித் பண்ணாங்க. ஸோ அந்த பண்ண 2 வருஷத்துல கப் வின் பண்ணாங்க கேட்டீங்கன்னா இல்ல. ஸோ பட் குவாலிட்டியான பிளேயர்ஸ் வச்சிருந்தாங்க. பட் ஏன் கப் வின் பண்ணல அப்படிங்கிறது தெரியல. ஸோ அவங்களுமே வந்து பாஸ்ட் ஹிஸ்டரியான டீம் தான், பேச வேண்டாம். இப்போ அந்த டீம் இல்ல. நெக்ஸ்ட் இருக்க டீம் வந்து பாத்தீங்கன்னா குஜராத் லயன்ஸ். இவங்களும் 2 வருஷம் தான் இருந்தாங்க. ஒரே ஒரு கேப்டன் தான் வச்சிருந்தாங்க, சுரேஷ் ரெய்னா. பட் இவங்களும் வந்து கப் வின் பண்ணல. ஏன்னா அந்த 2 டீம் பிரிச்சதுல வந்துட்டு இந்த டீமுக்கு பாதி அந்த டீமுக்கு பாதி பிச்சு போனதுனால ஒரு கோஆர்டினேஷன் இருந்துச்சா இல்லையாங்கிறது தெரியல. ஸோ இந்த டீமும் வந்து கப் வின் பண்ணல. ஸோ ரெய்னா 2 வருஷம் கேப்டனா இருந்தாரு. ஸோ நோ கப்ஸ். நெக்ஸ்ட் டீம் போலாம். கொச்சி டஸ்கர்ஸ். இங்கோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? ஒரே ஒரு வருஷம் மட்டும் பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல 10 டீம் விளையாண்டுச்சு. அந்த 10 டீம்ல கொச்சி டஸ்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு புது டீம் வந்துச்சு. ஒரே ஒரு வருஷம் இருந்தாங்க, அப்படியே போயிட்டாங்க. ஸோ இதுக்கு யார் வந்து கேப்டனா இருந்தா பாத்தீங்கன்னா மஹேலா ஜெயவர்தனே அப்படிங்கிற ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன் தான் வந்து இது கேப்டனா இருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த டீம் ஒரு வருஷம் தான் இருந்துச்சுங்கிறதுனால அவ்வளவு பெருசா அவங்க ஸ்டாட்ஸ் எல்லாம் அவங்கள எதுவும் கிடையாது. ஸோ அதுவுமே பாஸ்ட் தான். நெக்ஸ்டா டெல்லி டேர் டெவில்ஸ் அப்படிங்கிற டீமை அப்படியே அந்த நேமை வச்சுட்டு எங்களுக்கு நேம் ராசி இல்லடா, நாங்க புது நேம் மாத்த போறோம் அப்படின்னு சொல்லி டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி போன வருஷம் தான் மாத்திருக்காங்க நேம். அதுக்குமே ஒரே ஒரு கேப்டன் தான் இருந்திருக்காரு, ஸ்ரேயாஸ் ஐயர். இந்த வருஷமும் அவர் தான் கேப்டன். தி யங் கேப்டன் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை கொடுத்திருக்காங்க. பெரிய பெரிய பிளேயர்கள் ஜாம்பவான்கள் அந்த டீம்ல இருந்தாலும் ஒரு யங்ஸ்டருக்கு வந்து கேப்டன்சி கொடுத்தது சரியா தவறா அப்படிங்கறத அவர் ப்ரூஃப் பண்ணியே ஆகணும். அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர் இந்தியன் கேப்டன் அப்படிங்கிற மாதிரியான ரூமர்ஸ்லாம் வருது விராட் கோலிக்கு அப்புறம். ஓகே, பார்க்கலாம் இந்த ஐபிஎல்ல வந்து அவர் என்ன பண்ண போறாரு, அவர் தலையில இருக்க சுமையை தாங்குறாரா, கேப்டன்சி பிரஷர் தாங்குறாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம இவ்வளவு நேரம் நீங்க வெயிட் பண்றீங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பா தெரியும் நீங்க யார் ஃபேன்னு. எஸ், என்னடா ஸ்டார்டிங்ல இருந்து எல்லார பத்தியும் புலம்பி தள்ளுற, எங்க ஆளை பத்தி சொல்லலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு தான் வர வெயிட் பண்ணுங்க. எப்பயுமே பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஸ்டார்டிங் டு எண்டிங். ஸோ 2008 இருந்து இப்போ வரைக்கும் ஒரே டீமுக்கு ஒரே கேப்டன் மகேந்திர சிங் தோனி, கேப்டன் கூல். ஸோ
இவர் வந்து பாத்தீங்கன்னா மக்களே என்ன சொல்ல, அதாவது அந்த டீம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலும் சிங்கிள் ஹேண்டட்லியா இவரே வந்து அந்த டீமை வந்து தூக்கிட்டு போவார். அப்படிப்பட்ட ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு கேப்டன் அப்படின்னா அது நம்ம மகேந்திர சிங் தோனி தான். அது மட்டும் இல்லாம இவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய லெஜெண்ட்ஸ் வந்து இவரை வந்து புகழ்ந்திருக்காங்க. அண்ட் இவரோட கேப்டன்சி ரெக்கார்ட்ஸே வந்து அதை வந்து சொல்லுது. பிகாஸ் இவர் 3 ஐபிஎல் கப் வின் பண்ணிருக்காரு, 2 சாம்பியன்ஷிப் ட்ரோஃபி வின் பண்ணிருக்காரு. அது வந்து ஐபிஎல் பேசிஸ் சொல்றேன். ஐசிசி ட்ரோஃபிஸோட ரெக்கார்ட் வந்து அதெல்லாம் வந்து உலகமே பேசும், அதை நம்ம சொல்ல வேண்டாம். பிகாஸ் நம்ம பேசுறது வந்து ஐபிஎல் பத்தி தான் இல்லையா. அண்ட் மகேந்திர சிங் தோனி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர் அவர்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அளவுக்கு ஆட வைப்பார். ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரை கொடுக்குறீங்க அப்படின்னா இதுவரை அவரோட லைஃப்ல அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாமக்கு பண்ண வைப்பார். ஸோ நீ சிஎஸ்கே ஃபேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது, அதுவும் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ நீங்க எந்த டீமோட ஃபேன் நீங்க கேட்காதீங்க, கமெண்ட்ல கேட்காதீங்க. பிகாஸ் நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேஃபா இருந்துக்கலாம். ஸோ சிஎஸ்கே வந்து இத்தனை வருஷம் கேப்டனா இருந்த மகேந்திர சிங் தோனி 3 கப் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த வருஷம் தோனி கப் வின் பண்ணுவாரா அப்படிங்கிறத சிஎஸ்கே ஃபேன்ஸ் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த வருஷம் எந்த டீம் நீங்கள் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இதுவரை கப் அடிச்ச ஏதாவது ஒரு டீம் வின் பண்ணுமா, இல்லை இதுவரை கப்பே அடிக்க ஏதாவது ஒரு டீம் வின் பண்ணுமா? ஸோ உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணிட்டே இருங்க, அதுவும் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணதோட மட்டும் நிறுத்தாம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும்.